1 kg எடுத்தீங்கன்னா 680. கொத்தாள் சாலை வந்து 650. அதே ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். 100 கிராம் எடுத்தாலும் அதே ஹோல்சேல் ரேட் கொடுக்கலாமா? 100 கிராம் தான் கஸ்டமர் அதே ரேட் கொடுத்துடலாங்க. 1300 அந்த ரேட் நான் வந்துடும். 1300 ரூபாய்க்குள்ள நீங்க 990 ரூபா. நீங்க சென்னையில இருக்கீங்க, கன்னியாகுமரியில இருந்து ஒரு கஸ்டமர் கேட்காருன்னா அவருக்கு இதே ஹோல்சேல் பிரைஸ் டெலிவரி கொடுத்துருவோம். இதே ஹோல்சேல் போயிட்டு பில்லோட போட்டு அமௌண்ட் போட்டு ஹோல்சேல் நம்ம கொடுத்துருவோம். லாபத்தை கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே, வியாபாரம் அதிகமாகிட்டு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், பேக் டு அவர் சேனல் மாப்ள மச்சா. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய அரும்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷலா எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு நட் ஷாப்பை ரிவ்யூ பண்ணலாம் தான் வந்தோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைல கொடுத்துட்டு இருக்காங்க. நட்ஸ் எல்லா வெரைட்டியுமே ரேரான வெரைட்டி எல்லாமே A to Z வச்சிருக்காங்க. நட்ஸ்ல என்னெல்லாம் தேவையோ அது ஃபுல்லா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க ரீட்டைல வாங்குற மக்களுக்கு. அதனாலதான் ஸ்பெஷலா இந்த ஷாப் நம்ம வீடியோ பண்றதுக்கு வந்திருக்கோம். இது ஏரியா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரும்பாக்கம் MMD காலனியில் தான் இந்த ஏரியா இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். கார்டர் நம்பர் எல்லாமே கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணி என்னென்ன மாதிரி நட்ஸ் இருக்கு, அதோட பிரைஸ்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்க. ஏன்னா இப்போ நட்ஸோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா நிறைய அதிகமாயிட்டு. ஏன்னா கொஞ்சம் புரோட்டீன் இருக்கு, ஒரு சத்து அதிகமா இருக்கு, அதை வேகணும் நிறைய பேர் நட்ஸ். ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. வெளி இடங்கள்ல ஏகப்பட்ட இடங்கள்ல ரேட்டு கொஞ்சம் அதிகமாவே தான் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப சீப்பாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அதுதான் மெயின் காரணம் இந்த வீடியோ பண்றதுக்காக. இப்போ ஓனர் பக்கத்துல இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட டீடைல் கேட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்பாடு ஓனரே பக்கத்துல இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பாடு நேம் நம்ம வியூவர்ஸ் சொல்லலாம். நம்ம பேர் வந்து மாபு பாஷா, பாஷான்னு வாங்க. ஓகே, சாப்பாடு நேம் நிலா நட்ஸ். ஆமா, நிலா நட்ஸ் தான் இங்க இருக்க டவுன் எல்லாருக்கும் தெரியும். ஏரியாவோட லொகேஷன் சொல்லிட்டேன் மக்களுக்கு. இதெல்லாம் ஒரு வாரம் சொல்லிடலாம். இது கோனால ஆரம்பிச்ச கடை. இது சரி, அந்த கோனால ஆரம்பிச்சது. மக்களுக்கு வந்து அப்ப வந்து பாதிப்பு அதிகமா இருந்தது. கண்டிப்பா, ஏன்னா அப்போ நட்ஸோட இம்பாக்ட் அதிகமா இருந்தது. ஆமா, சாப்பிடணும், அதனால கொஞ்சம் அதிக உடம்புக்கு ஊட்டச்சத்து அதிகமா. ஆனா வந்து அந்த கான்செப்ட் நம்ம லாக்டவுன்ல ஓபன் பண்ண கடை தான். நல்லா ஒரு 3 வருஷம் ஆகுது. நல்லா விட போயிடுது. இன்னொன்னு என்னன்னா நம்ம கொத்தாள் தவறு ரேட்டு பாதாம் முந்திரி பிச்சை நீங்க கொத்தாள் ரேட் இருக்கோ அதே நாங்க ரீட்டைல் ரேட்ல கொடுத்துருக்கோம். ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துருக்கோம். ஸ்பெஷலா அதான் போய் கேள்விப்பட்டோம். ஷாப் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலுக்கு கொடுக்காங்க. கண்டிப்பா நிறைய இடத்துல இந்த வார்த்தை சொல்றாங்க. உண்மையா கொடுக்காங்களா என்னன்னே தெரியல. நீங்க கண்டிப்பா உண்மையா கொடுக்கீங்களா? நம்ம உண்மையா ரேட் கூட நம்ம ஓப்பனா சொல்லிடுறோம். ஓப்பனா சொல்லுவோம். ஓகே, எடுத்துறாங்க மொத்தமா மூடை எடுப்பாங்கல்ல அந்த ரேட்டுக்கே நம்ம கொடுக்கணும். நீங்க மூட்டையா நீங்க எடுத்தா இன்னும் ஒரு 20 ரூபா கம்மியாகும். 25 கிலோ பையா வந்து எடுத்தாலும் 320 ரூபா கம்மியாகும். அது அந்த ரேட்டுக்கு. நீங்க வந்து நீங்க அவ்வளோ போயிட்டு டிராவலிங் அப்ப டைமிங் உடம்பு சென்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம அதே தம்பி நம்ம கடை நம்மனா நீங்க மத்தியானம் போனோம் காலையில போனோம் அப்படிலாம் இல்லை. நைட்டு 9 மணி கடை இருக்கு. அதுல இருந்தா சாப்பிட்டு வீட்டு வந்தாலும் பொறுமையா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க போகலாம். சரி, சூப்பர் பை. உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ் எல்லாம் என்ன பிரைஸ்? ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டைல் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க. பிரைஸ் அப்படி சொல்லிடலாம். நான் அப்படியே பொருளும் காட்டுறேன், ரேட்டா சொல்லிடுறேன். வாங்க. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் வருது. 250 கிராம் வந்து கொத்தாள் சாலை ரேட்டு 180. அங்க விற்கிற ஹோல்சேல் மார்க்கெட் அதே ரேட்டு தான் நம்மளும் விற்கிறோம். அதே ரேட் தான், கூட தான் இல்லை. அதான் நீங்க 1 kg எடுத்தீங்கன்னா 680. நீங்க மார்க்கெட் ரேட்டு 680. சரி, அதே தான் கொத்தாள் சாலை விற்கிறாங்க. அதே அங்க கூட அதே ரேட் தான் விற்கிறோம். எதுக்காகன்னா மக்கள் ரொம்ப அழுத்தம் போயிட்டு டிராவல் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டாக நம்ம வந்து அதே ஹோல்சேல கொடுத்துருக்கோம். இது வந்து பாதாம்ல பெரிய சைஸ் கோல்டு பாதாம். ஆமா, இது கோல்டு பாதாம். இது பாத்தீங்கன்னா சைஸும் பெருசா இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். ஹோல்சேல் ரேட் வந்து 850 1 kg. அதே தான் நம்மளுக்கு கொடுக்கணும். 1 ரூபாய் மாறும். நம்ம ரீட்டைல இப்போ 1 கிலோ வாங்கி போனாலும் நீங்க அதே ரேட் கொடுத்துருங்க. 850 கொடுத்துருங்க. இதோட சரிங்களா? அதிகமாக ஒரு 5-6 கிலோ வாங்கினா அதுக்கு தப்பு பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு 10 ரூபாய் 5 கம்மியாகும். நம்ம வந்து லாபத்தை கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே, வியாபாரம் அதிகமாகிட்டு லாபத்தை கம்மி, அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு. சரிங்களா? அதே மாதிரி முந்திரி பாத்தீங்கன்னா இது வந்து 170 கொத்தாள் சாலை ரேட்டு. அதே ரேட் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். சரிங்களா? 1 kg எடுத்தா அவங்க வந்து 170, 1 kg 680 வருது. கொத்தாள் சாலை வந்து 650. அதே ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் ரேட் தான், 1 ரூபாய் மாற்றமே இல்லை. இன்னைக்கு உள்ள ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு. நீங்க சொல்றீங்க கொத்தாள் சாலை, அது என்ன மார்க்கெட்? ஹோல்சேல் மார்க்கெட் அங்கதான். இங்க பக்கத்துல பார்த்தா கோயம்பேடுலாம் இருக்கு. அதை விட உங்களுக்கு ரேட் அங்க கம்மியா கிடைக்கும். அதை விட உங்களுக்கு கம்மியா கொத்தாள் சாலை நட்ஸ். கோயம்பேடு பெரிய மார்க்கெட். நட்ஸ்ல வந்து இங்க வந்து கொஞ்சம் மார்க்கெட் கம்மி தான், ஆனா அங்கதான் அதிகம் உங்களுக்கு.
அதனால நீங்க தைரியமா வந்து கொத்தால் சாக்லேட் நம்ம அதே தாராளமா வாங்கிக்கலாம். இது வந்து பெரிய சைஸ்ங்க. ஆமா, இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் 240 சைஸ். இது கேடு மாறும். இது வந்து 700. ஆமா, கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுதான் கிரேட் வைஸா நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, கிரேட் பிரிச்சு அதே ஏத்தமா நம்ம கஸ்டமர் குத்துன இருக்கும். இப்போ இருக்கும். ஓகே பை. இப்போ நட்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க பாருங்க சார். இது தாண்டி வேற நிறைய நட்ஸ் வச்சிருப்பீங்க. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் இருக்கு. அப்படி நான் இதெல்லாம் பாத்தீங்க நீங்க ஆன்லைன்ல நம்ம கம்மியா குத்துனுங்க. இப்போ ஆன்லைன் ரேட் இது என்ன ரேட் பை? ஆன்லைன்ல பார்த்தா 130 140 அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 rupees குத்துனுங்க. அதுல இருந்து ஒரு 30-40 ரூபா கம்மி பண்ணி நம்ம குத்துனுங்க. ஆன்லைன்ல இருந்து கம்மி பண்ணி என்ன செக் பண்ணி பண்ணிக்க. ஓகே, இதே பிராண்டட். இது பிராண்டட் பேரு பாத்துங்க. சரிங்களா? சேம் அது கிரேட் சேம் இது அதேதான். இது சீல், இது சீல்லெஸ். ஓ, சீல்லெஸ். நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணா அது நம்ம கம்மி. ரெண்டுமே 100 ரூபாய் குத்துனு இருக்கும். ரெண்டு ஒரே பிரைஸ் தான். ஒரே பிரைஸ் தான் குத்துனு. ஓகே ஓகே. சீலுக்கு வித்தியாசம் கிடையாது பிரைஸ்லாம். பிரைஸ் தான் 100 ரூபாய். ஆன்லைன்ல கம்மியா நம்ம குத்துனு செக் பண்ணிக்கலாம். தாராளமா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்றேன் அடுத்து வேற நட்ஸ்லாம் அதுல என்ன பண்ணுவீங்க? அதான் உங்களுக்கு வால்நட் இருக்கு. இது வந்து நார்மல் ரேட்டு, நார்மல் குவாலிட்டி. ஓகே. பாரிஸே வந்து 180 கொடுக்குறாங்க. பாரிஸ் மார்க்கெட்ல. ஆமா, ஆக்சுவலி நம்மள அதுதான் குத்துன்னு வரோம். அதே 180 நம்ம சொன்னதான் ஃபர்ஸ்ட் சொன்னதான். ஓகே. அங்க என்ன பிரைஸ் அதே பிரைஸ். சேம் பிரைஸ் கொடுத்துருங்க. நீங்க என்ன மார்க்கெட் பிரைஸ் அங்க அதே தான் இங்க மாறும். ஏற்றம் நெருக்கம் எல்லாம் வரும். இது வந்து பாக்ஸ் பீஸ் வச்சிருக்கீங்க. இப்போ லூஸ்ல கேட்டாங்க பாதாம் லூஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு. வால்நட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீர்ல இருந்து வருது. இது வந்து இம்போர்ட்டட். அது சில்லின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அங்கேருந்து வர வால்நட் அது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து 1250 ரூபா இன்னைக்கு மார்க்கெட் ரேட். நம்ம அதே ரேட்டு நம்ம குத்துன்னு இருக்கோம். அதே குத்துன்னு இருக்கும். ஆமா, நீங்க அதே தான் அதே ரேட்டு குத்துருவோம். மக்களுக்கு தான் இருந்தேன். ஆமா, அத்திப்பழம் இருக்கு. பாக்ஸ் வந்து அத்திப்பழம் மாலை மாதிரி வரும். அதை அவங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதான் இருக்கு. நான் உங்களுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். சரிங்களா? இது வந்து 220 பை 1/4 கிலோ. சரிங்களா? இதே உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் தாராளமாக காட்டுறேன். ஒன்னொன்னா காட்டுவோம். ஒன்றா வரும். இந்தாங்க தேன். இந்த தொண்டை கரகரப்புன்னு சொல்லி இது பண்ணாங்க தெரியுமா? அது வந்து இந்த தேன் கொஞ்சம் மிளகு போட இந்த கருத்து கொடுத்தா அந்த தொண்டை கரகரப்பு, இருமல் எல்லாம் நின்றோம். ஒரிஜினல் தேன். ஒரிஜினல் நீங்க எங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இனிமேல் செக் பண்ணிக்கலாம். தேனில் வந்து நம்ம இன்னொரு வெரைட்டி இருக்கு. இதுவும் நம்மகிட்ட இருக்கு. கிரேடு மாறும், கண்ட்ரி மாறும். இது வந்து இமாச்சல பிரதேஷ். அந்த ஏரியா பொறுத்து அதுக்கு மாதிரி மலை பிரதேசம், அந்த தேனோட தன்மை எல்லாம் மாறி வரும். அது ஏற்ற மாதிரி இது. நம்ம என்ன பண்ண இந்த அத்திப்பழம். இது வந்து பதப்படுத்தாத அத்திப்பழம். இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்களா, அவங்க அத்திப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அத்திப்பழம் அந்த கயிறுல கொத்து. ஆமா, இது வந்து ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடலாம். பதப்படுத்தாது. ஆனா அதை விட நம்மளுக்கு ஹெல்த்தி உள்ளது இது. ஆமா, நம்ம வந்து இதை சாப்பிட்டா நம்ம அதோட எனர்ஜியோட அதிகமா எனர்ஜி இல்லை கிடைக்கும். கண்டிப்பா. இல்ல அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து 130 140 விற்கிறாங்க. ஆமா, 400 கிராம் 400 கிராம் இது. நம்மளும் அதே தான் 130 140. அந்த வித்தியாசமா இல்லை. ரீட்டைல குத்துன்னு வரோம் நம்ம. சரிங்களா? ஒரு நட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுப்பாங்க காலைல மார்னிங்ல. இந்த மாதிரி நீங்க எல்லாமே நட்ஸ் தேன்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி செமினா பேரே பாத்தீங்களா? நம்ம செமினா நம்ம நண்பர் பண்றதா இது. மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா பொதுவாக சாக்லேட்டு ஜூஸ் சைடு சாப்பிட்றதுனா நம்ம இது மாதிரி குழந்தைங்க ரெஃபர் பண்ணோம்னா உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். டாக்டர் கிட்ட போக தேவையில்ல. அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பண்ணிருக்காரு நம்ம நண்பர். சரிங்களா? இல்ல உங்க நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமா, அதாவது இந்த கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதவிடாய் டைம்ல வந்து அவங்களோட கஷ்டமா இருக்கிறதுக்கு அவங்களும் வந்து ரெகுலரா எடுத்தீங்கன்னா அந்த பெயின் கம்மியா இருக்கும்.
ஈஸியான அந்த போக்குவரத்து இது இருக்கும். இது வந்து ரோஸ் பூ. ஆமாம், ரோஸ் பூ ப்ளஸ் ஹனி ரெண்டு மிக்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் பெண்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிடலாம். உடல் உஷ்ணம்லாம் வந்து தான் கம்மி பண்ணிடும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வண்டி ஓட்டுவாங்க, டிராவலிங் பண்ணுவாங்க, உடம்புல கொஞ்சம் அதிகமாக அந்த உஷ்ணம் இருக்கும். இது சாப்பிட்டு கொஞ்சம் உஷ்ணம் கம்மியாயிடும். யாரும் சாப்பிடலாம், யார் வேணா சாப்பிடலாம். சின்ன பசங்களும் சாப்பிடலாம். சின்ன பசங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட் தான். ஓகே பாய், அடுத்து பாத்தீங்கன்னா பேர்ச்சம்பழத்தை பழமும் அடிக்க வச்சிட்டீங்க. ஆமா பாய், ஏகப்பட்ட மாடல் வெரைட்டி இருக்கு, நிறைய வெரைட்டி பேர்ச்சம்பழத்துல வச்சிருக்கீங்க. இது ஒண்ணு வெரைட்டி மாறுதா இல்ல ஒரே இதான? உங்களுக்கு வெரைட்டி மாறும், டேஸ்ட் மாறும், அடுத்த கண்ட்ரி மாறும். கண்ட்ரி ஃபுல் கண்ட்ரி மொத்தம் ஒன்று ஒரு 7 டேட்ஸ் பற்றி வச்சிருக்கேன். சாம்பிள் தான் அது. இது 7மே வேற வேற கண்ட்ரி, ஒன்று வேற. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்ன கிலோ ரேட் கொடுக்குறீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஜ்வா சவுதி கேள்விப்படும். இது ஒரு மருத்துவ குணம் வந்து நம்ம சொல்ல தேவையில்ல. அது இஸ்லாம்ல வந்து ஒரு அதிசயம் இருக்கு. ஒரு நாளைக்கு 7 பேர்ச்சம்பழம் சாப்பிட்டா நோய் எல்லாமே குணமாகும். ஒரு அதிசரிக்க முகமது நபி வந்து இந்த பதம் நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்காரு. அஜ்வா பேர்ச்சம்பழம், அந்த அஜ்வா பேர்ச்சம்பழம் இது. இது வந்து இன்னைக்கு மாதிரி இது 800 ரூபா. அதான் பாரிஸ் 800, கொத்தாரி 800. அதே தான் நம்ம மெயின் கான்செப்டே நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை மக்கள் சாப்பிடணும். ரேட்டா அதை கொடுத்து ஹோல்சேல் ரேட்டா நம்ம கொடுக்கணும், கம்மி ரேட்ல நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் அது. அடுத்து வந்து இது வந்து சவுதி தான். இது பாருங்க கலிமா சஃபாவி சொல்லுவாங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஒரு 2 இது கம்மியாகும். டேஸ்ட் வெரைட்டி வேற வேற. டேஸ்ட் வேற வேற. நீங்க பார்த்தா தெரியும். ஒன்று சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. அஜ்வா நீங்க சாப்பிட்டு பாருங்க. எல்லா சீடு தான் வந்து, சீட்லெஸ் எல்லாம் மாறாது. சரிங்களா? நார்மலாக நம்ம நோம்பு டைம்ல அதிகமாக சாப்பிடக்கூடிய பேர்ச்சம்பழம் அல்ஃபா பேர்ச்சம்பழம். டேஸ்ட் வந்து நார்மலாக சொல்லி தான் யாருக்கும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நோம்பு டைம்ல நிறைய பேர் இதுதான் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பேர்ச்சம்பழம் தான். இது ஏற்கனவே சூப்பராக இருக்கும். அடுத்து உள்ள பேர்ச்சம்பழம் இது என்ன பேர்ச்சம்பழம்? இது வந்து கலிமா சஃபாவி 2 பேர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு, நார்மல், ஜம்போ எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இதோட சின்னது வெரைட்டியாக இருக்கு. அதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வச்சு பார்த்தாலும் தெரியும். ஆனால் இதை விட மருத்துவ குணம் வியாபாரத்துக்கு நீங்க சொல்லல, இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முன்னே. அடுத்து அதுக்கு என்ன ரேட் இது கொடுக்குறது? இது வந்து 700 மார்க்கெட் ரேட். ஓகே ஓகே, அதேதான். சூப்பர். 5 கிலோ நீங்கள் பாக்ஸ் ஆகிட்டா ஒரு கிலோ 20 ரூபா கம்மியாக பண்ணி கொடுத்துருவோம். 20 ரூபா கம்மியாக 5 கிலோ 100 ரூபாய் கம்மி வருது. ஓகே ஓகே, பாக்ஸ் எடுத்து கம்மியாகும். ஆமாம். ஓகே. அடுத்து இது வந்து ஈரான் மசாலா பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆனால் ஒவ்வொரு பழத்துக்கும் வித்தியாசம் சூப்பராகவே தெரியுது பைக்கு. எல்லாம் கண்ட்ரி மாறும்போது அந்த டேஸ்ட் மாறும். எல்லாம் டேஸ்ட் எல்லாமே மாறுது. அதில் மண்ணோட தன்மை மாறும், தண்ணி மாறும், எல்லாம் மாறினா எல்லாம் போல மாறும். இதோட பிரைஸ் என்ன கொடுக்குறீங்க? எடுத்தா 200 கொடுக்கணும். கேஜி எடுத்தா 200 கொடுத்துருவேன். 10,000 ரேட்டு. ஹோல்சேல் ரேட்டா நீங்கள் சொல்லவே தேவையில்ல. அந்த ஹோல்சேல் ரேட்டா ஒரு வாட்டிங்க அப்போ அங்கே செக் பண்ணி கூட வந்துடலாம். ஓகே. செக் பண்ணிட்டு வந்து அது எப்போ நீங்கள் எடுத்தால் போதும் அப்படிங்க. நம்ம சொன்னது போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்கள் அதோட கம்மியாக தான் நம்ம கொடுத்துன்னு ஒரு சில பொருள். ஓகே. அடுத்து அதே மாதிரி இதே மசாலா போய் தான் இது கொஞ்சம் கூடுதலாக வரும். அதோட ரேட்டு கூட வரும். ஆமாம். இது வந்து கேஜி வந்து 240 வரும். 200 வரும், 240 வரும். ஓகே ஓகே. உங்களுக்கு பழம் பார்த்தாலும் வித்தியாசம் தானே வந்து கண்டிப்பா ஒரு பழத்துக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். பிளாக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அது கண்ட்ரி ஏற்ற மாதிரி ரேட் ஏற்ற மாதிரி மாறும். ஓகே. பேர்ச்சம்பழத்திலே சீட்லெஸ்ஸாக கேட்காங்கன்னா அது பண்ணி வச்சிருக்கீங்களா? கொடுக்கலாம். சீட்லெஸ் நம்மளே இருக்கு. இது சீட்லெஸ். இது கேஜி ரேட்டா என்ன மாதிரி போய்? இது வந்து கேஜி வந்து 180 போடுறாங்க. 180 போடுறாங்க நார்மலாக வெளியில். நார்மலாக வெளியே போனால் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில். ஓகே ஓகே ஓகே. வெளியே நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஃப் கேஜி வந்து 120 விற்கிறாங்க. ஹாஃப் கேஜி அப்போ 1 கேஜி 240 வரை போயிடுது. நம்ம வந்து அதே தான் 10,000 ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஓகே. 180 1 கேஜி 180 அந்த எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே. அதே ரேட்டு தான். அதே ரேட்டு தான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி கிமியா போது உங்களுக்கு எல்லா கடையும் இருக்கும். சொல்ல தேவையில்லை. ஏன்னா நோம்பு டைம் இதெல்லாம் அதிகமாக சேலான இதை பற்றி மொதமே சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக பேசணும் பாருங்க. அதே டேட் தான். பார்த்தோன்னே தெரியுது பாய்.
இதை பற்றி மக்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. ஓகே ஓகே. இது ரேட் எந்த ரூபாய் கொடுக்குறீங்க? இது 130 போகுது மார்க்கெட். 130 மார்க்கெட் ரேட். ஓகே. ஆமா அதுதான் சேம் ரேட் தான். இப்போ ரீட்டைல வாங்குனா வெளியில வாங்குனா எந்த மாதிரி ரேட் இருக்கு? வெளியில வந்து 180 200 விற்கிறாங்க. 200 வரை மேக்ஸிமம் இந்த தலை அமௌண்ட் பொறுத்தவரை 200 விற்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க கொடுக்குறது 130 நம்ம கொடுக்குறது. சூப்பர் பாய். வேற லெவல் ரேட் ஃபுல்லாமே அடிச்சு நொறுக்கி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ரேட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து மெஜினல் பாய். இது வந்து பாலஸ்தீன் அங்கிருந்து வர பழம். அங்கிருந்து வருது. ஓகே. இம்போர்ட் தான் பண்றீங்க அப்போ இந்த இதெல்லாம்? ஆமா. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா இன்னும் பெரிய லெவலில் வந்து இம்போர்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. அதுதான் நீங்க எடுத்து பண்றீங்க. நம்ம அந்த ரேட்டு 10,000 ரேட்டு நம்ம கொடுத்துனது. சூப்பர் சூப்பர். நம்ம வியாபாரம் பண்ண இடத்துல கொடுத்துனது. சூப்பர். இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இது வந்து 1/2 கேஜி 600 கொடுத்துருங்க. 1/2 கேஜி 600 கொத்தாக்காரு. நீங்களும் அதே ரேட்? அதே ரேட் கொடுத்துருங்க. சூப்பர். ஹோல்சேல் ரேட்ல வேற ஃபுல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா சொன்னதான் மக்களுக்கு ரொம்ப தரமான பொருளை கொடுக்கணும், கம்மியான ரேட்ல கொடுக்கணும். ஓகே ஓகே. அந்த கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் சேமா கொடுத்துருங்க. பாருங்க டேட்ஸ் வந்து துணிச்சன் டேட்ஸ். ஓகே ஓகே. சரிங்களா? இது எப்படி இருக்கும்னா காம்போட இருக்கும். ஓ காம்போட. ஓகே. இது டிஃபரெண்டா இருக்கு பாய். இது எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா பாருங்க அந்த கொத்துல இருக்கும். சரிங்களா? கொத்த தனியா கட்டற மாதிரி எல்லாம் கொத்து கொத்தா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. எல்லாம் டேட்ல இருந்து கொண்டு வந்த மாதிரி அப்படியே பிச்சு வந்துருவாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் கிலோ ரேட் பாக்ஸ் ரேட் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? இது வந்து 1/2 கேஜினா 1/2 கேஜி மார்க்கெட்ல வந்து 220 இன்னைக்கு ரேட். மார்க்கெட் ரேட் ஹோல்சேல் ரேட் 220. அதான் மறுபடியும் ஹோல்சேல் மார்க்கெட்ல 220 210 அந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு 10 ரூபாய் ரேட் மாறும் வருங்க. அந்த மாதிரி சம்பளம் அதே நம்ம 220 210 அந்த ரேட் என்ன ரேட்டோ நம்ம அது ஹோல்சேல் ரேட் வருது. அப்படியே கொத்தால் ரேட் அப்படியே கொடுத்துரும். நீங்க கிலோ கிலோ ரேட் சொல்றீங்க. ஆமா. 100 கிராம் எடுத்தாலும் அதே ஹோல்சேல் ரேட் கொடுக்கலாமா? 100 கிராம் தான் கஸ்டமர் அதே ரேட் கொடுத்துடலாம். அதே ரேட் கொடுத்துடலாம். தப்பு இல்லை. ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துறீங்க. ஆமாண்ணா. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் வேணும் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா அதான் அவங்க 1 கிலோ வாங்குவாங்க. கண்டிப்பா. அது நம்ம வந்து ஒரு இது பண்ணும்போது சேர்த்த மாதிரி இருக்கும். இப்போ அஜுவாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஒரு குத்து வாங்கணுமா. நான் இப்போ 100 கிராம் பார்த்தா வெளியே வந்து ஒரு 150 ரூபா விற்பாங்க 100 கிராம். 100 கிராம். ஓகே. ஆமாம். நம்ம எவ்வளோ சொன்னோமோ அந்த ரேட்டு ஹோல்சேல் ரேட்லேருந்து அதே ரேட் 100 கிராம் அதே நம்ம கொடுத்துறோம். கஸ்டமருக்கு நான் அந்த ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி அந்த கான்செப்ட் நம்ம கொடுத்துறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கடை வச்சு இது வந்து இப்போதைக்கு நார்மலா. அடுத்த வாட்டி வீடியோ எடுக்கும்போது இன்னும் எவ்வளோ அதிகமாக இது பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து கிரேன்பெரி. ட்ரை ஃப்ரூட்ஸ் கிரேன்பெரி. சரிங்களா? இது அப்புறம் பார்த்தீங்கன்னா செரி ஒரிஜினல் செரி ட்ரை ஃப்ரூட்ஸில். இதுக்கப்புறம் பார்த்தா மேங்கோ ஸ்லைஸு எல்லாம் ஒரு பேச கொடுத்துடலாம். நீங்கள் வந்து இதுதான் அவங்க வந்து உங்களை நம்பிக்கை வரும்னு சொல்லி தான் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கன்றேன். இது நம்ம நம்பிக்கை நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இது வந்து பைனாப்பிள் கேண்டி ட்ரை ஃப்ரூட்ஸ். இது வந்து ரஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அந்த மாதிரி ரஸ்பெரி. இது வந்து ஸ்ட்ராபெரி எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தான். உங்களுக்கு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒரிஜினல் தான். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி இது சொல்கிறேன். இது வந்து மக்கானா. இது பேர் மக்கானா வந்து தாமரை விதைன்னுவாங்க. இது வந்து இதில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, நிறைய ஆரோக்கியம் இருக்கு. சுகர் பேஷண்ட் பிபி உள்ளவங்கலாம் வந்து தாராளமாக சாப்பிடலாம். இது பற்றி நிறைய பேர் தெரியாது. இது என்னன்னு தெரியாது. புரியுங்களா? இது பேர் வந்து மக்கானா. நீங்க டைம் இருந்தா கூகுள பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுக்கும் கூகுள் இருக்கு உண்மையா இருக்கான்னு நீங்க செக் பண்ணீங்க. இது வந்து மாம்ரா பாதாம் பாய். மாம்ரான்வாங்க, ஈரான் பாதாம் பண்ணுவாங்க. பாதாம்ல டிஃப்ரெண்ட் சைஸ் வேற மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்ட் வேற மாதிரி, குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். நீங்க இதுல வந்து 4 பாதாம் சாப்பிட்டீங்கன்னா இது 1 பாதாம் சாப்பிடலாம். இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வந்து கொத்தால் ரேட்டு 1 கிலோ வந்து 2000 இருந்து 2500 போகுது. 1 கிலோ 2000 பாதாம் மாம்ரா பாதாம். சரிங்களா? நம்மளும் அதே ரேட்டு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு என்ன ரேட்டு? இன்னைக்கு 2000 ரூபா அதே 2000 நம்ம கொடுக்குறோம். ஒரே ரேட்டு நம்ம 10 தொண்டை ஸ்டார்டிங் எந்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே ரேட்டு தான். அது மாற்று கருத்து எப்பவுமே இருக்காது. ரேட்டு வந்து இன்னைக்கு ஒரு ரேட்டு நாளைக்கு நம்ம ரேட்டு மாறுமே தவிர நீங்க என்ன ரேட்டோ அந்த ரேட் அப்படியே கொடுத்துருவோம். சரி. அப்புறம் சரி ஓகே. வீடியோ பாக்குற மக்கள் எதுவும் ஆஃபர் நம்ம சேனலை பார்த்து வந்து கேட்டாங்கன்னா உங்க சேனலை பார்த்து வந்தா ஆஃபர் கண்டிப்பா இருக்கு. அந்த ஆஃபர் நான் வந்து பொருளோட எடுத்து மேல கூட வச்சிருக்கேன் ஒரு ரெஃபரன்ஸ். ஆமா. ஆஃபர் வந்து சொல்றத விட நான் பொருளை காட்டிடுறேன் பாய். அப்படியே வச்சுங்க 4 பொருள் பாய்.
பாதாம், முந்திரி, திராட்சை, பேரிச்சப்பழம், வால்நட்டு, பிஸ்தா. சப்போஸ் உங்களுக்கு வால்நட்டு வாங்கினா அப்படின்னா உங்களுக்கு வந்து அத்திப்பழம் ஒரு 1/4 கிலோ. இந்த வால்நட் வாங்கலாம். இந்த வால்நட்டு வாங்கினா எனக்கு அத்திப்பழம்னா நாங்கள் அப்படியே கொண்டுவோம். இல்லை 1/4 கிலோ கட் பண்ணி கொடுத்துருவோம். 1/4 கிலோ கொடுத்துருவேன். ஆமாம், ரெஸ்டாரண்ட் 5 பொருள் 6 பொருள். உங்களுக்கு வந்து 999 ஆஃபர் இது. 999 கொடுத்துறீங்க. 999 கொடுத்துறேன். இப்போ இது வந்து மார்க்கெட்ல வாங்குறாங்க, தனியா போய் வாங்குறாங்கன்னா நீங்க தனியா வாங்கினா கொத்தால் தனி மகனை வந்து 1060 1080 1060 அதாவது ஹோல்சேல் மாதிரி. நீங்க ரீட்டைல் மாதிரி பாத்தீங்கன்னா 1300 அந்த ரேட்ல வந்துடும் உங்களுக்கு. 1300 ரூபாய்க்குள்ள நீங்க 990 ரூபா. அதுவும் அத்திப்பழம் வருமா? நீங்க வால்நட் வாங்கினா அத்திப்பழம் கொடுத்துருவோம். நீங்க கொடுக்கீங்க. ஆனா வெளில வந்து வருமா வராது? கஸ்டமர் வந்து சில பேர் வால்நட் கேட்க மாட்டாங்க. அத்திப்பழம் வந்து கஸ்டமர் சப்ளை கொடுத்துரும். கஸ்டமர் முக்கியம் இல்ல, அதனால கொடுத்துரும். ஓகே பாத்தீங்கன்னா பாய் வந்து அவங்க இருக்க நட்ஸ் எல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டைம் அதிகமாகுமே காரணத்துக்காக ஓரளவுக்கு நாங்க வீடியோ முடிச்ச பேக்ரவுண்ட் வந்து ஏகப்பட்டது வச்சிருக்கேன். இன்கேஸ் வேணும்னா பாயோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்பேன். கண்டிப்பா கால் பண்ணி கேட்டா கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே, கேட்டாங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம கோயில் சப்ளை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்க ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த நைட் ஈவினிங் குள்ள கோயில் போட்டுருவோம். அடுத்த உங்க டெலிவரி வந்துடும். ஓகே, இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, கன்னியாகுமரியில இருந்து ஒரு கஸ்டமர் கேட்காருன்னா அவருக்கு இதே ஹோல்சேல் பிரைஸ் டெலிவரி கொடுத்துருவோம். இதே ஹோல்சேல் போயிட்டு பில்லோட போட்டு அமௌண்ட் போட்டு ஹோல்சேல் போட்டு நம்ம கொடுத்துருவோம். இதே ஹோல்சேல் பிரைஸ். ஆமா, கண்டிப்பா. ஓகே, நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க எந்த மார்க்கெட்னாலும் நட்ஸோட ரேட் என்னன்னு விசாரிச்சு அதுக்கடுத்து பாருங்க வேணும்னா அந்த ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. ஏன்னா அப்படிதான் பாய். கண்டிப்பா ஹோல்சேல் கொத்தால் ரேட் என்ன ரேட்டோ அதே நம்ம கொடுத்துருவோம். அதே ரேட் கொடுத்துருவோம். ஆமா, அது மாற்ற கருத்து இருக்கு. அடிக்கிற கொத்தால் எது சொல்றாங்கன்னா நட்ஸோட ஹோல்சேல் மார்க்கெட்னால அதான் நம்ம தெரிய சொல்லணும். இந்த மாதிரி சொன்னாதான் வந்து மக்களுக்கு புரியும். நட் ஷாப் நிறைய கடை வந்துச்சு, ஹோல்சேல் பேர் வச்சு ஆனா உள்ள போனா ரீட்டைல் அதையும் தர மாட்டாங்க. நம்ம வந்து மெயினா அந்த ஆமா நம்ம அந்த மார்க்கெட் பேரை சொல்லி நம்ம சொல்றோம். அதனால அந்த மார்க்கெட் அடிக்கடி மென்ஷன் பண்ண அந்த ஒரு மக்கள் ஏமாறக்கூடாது. அடிக்கடி இதே சொல்றேன்னு நினைப்பாங்க. இல்ல, கண்டிப்பா மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு. அது ஒரு நம்ம மக்கள் தான் நம்ம நண்பர் மாதிரி. அதுதான் சொல்றீங்க. அதே மாதிரி ரேட்டும் பக்காவான ரேட் வந்து மாற்று காத்து. இப்போ சொல்றேன், இன்னைக்கு என்ன ரேட் அன்னைக்கு ரேட்டு கஸ்டமருக்கு. விசாரிக்கலாம். சூப்பர், வேற லெவல். கண்டிப்பா கஸ்டமர் கேட்டாங்கன்னா கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கஸ்டமர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே, நன்றி.